Hello students. Okay. So next thermal properties of matter உடைய second partல இருந்துகிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படினா சும்மா அந்த ஸ்டேட் பத்தி பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து மேட்டர் அப்படினு எடுத்துக்கிட்டாலே வந்து physical classification solid liquid gas. அதனுடைய அந்த process எல்லாமே நம்ம ஆல்ரெடி கெமிஸ்ட்ரியிலேயே some basic conceptsலயே பார்த்திருப்போம். melting point னா என்ன, boiling point னா என்ன. ஏன்னா melting point னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் melting னா என்ன? ஒரு சாலிட் வந்து லிக்விடா கன்வெர்ட் ஆகுது. அப்ப சாலிட் லிக்விட் ஈக்விலிபிரியம் வந்து எந்த டெம்பரேச்சர்ல அட்டைன் ஆகுதோ அதுதான் மெல்டிங் பாயிண்ட். சிமிலர்லி ஓகேவா, ஃபியூஷன்னா என்ன ஆகுது? ஃபியூஷன் என்னது? லிக்விட் வந்து சாலிடா மாறுது. தட்ஸ் இட், சிம்பிள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேப்பரைசேஷன், லிக்விட் வந்து கேஸா மாறுது. அதே மாதிரி கண்டென்சேஷனா கேஸ் லிக்விடா மாறுது. அப்போ சப்ளிமேஷன் அப்படின்னா சாலிட் வந்து டைரக்டா கேஸா மாறுது. ஓகே, இப்போ பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னா என்னது? லிக்விட் வந்து வேப்பரா மாறுது, வேப்பரைசேஷன். அப்போ அந்த லிக்விடுக்கும் கேஸுக்குமான அந்த எந்த டெம்பரேச்சர்ல வந்து அந்த ஈக்விலிபிரியம் அட்டைன் ஆகுது, தட் இஸ் கால்ட் என்னது? பாயிலிங் பாயிண்ட். அப்ப இந்த பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட் வந்து பிரஷர்னால எப்படி ஆகும் அப்படிங்கறத நீங்க தான் சர்ச் பண்ணணும். பிரஷர் இன்க்ரீஸ் ஆனா what happens to the boiling point? Pressure increase ஆனா what happens to the melting point அப்படிங்கிறது you have to search. ஏன்னா everything if I tell then there is no work for you. ஓகேவா, அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் வாட்டர் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஹை ஹீட் கெப்பாசிட்டி இருக்கு. ஓகேவா, வாட்டருக்கு ஹை ஹீட் கெப்பாசிட்டி இருக்கு. இன்னொரு முக்கியமானது என்னது அப்படின்னா வாட்டர் இப்போ நார்மலா 0 டிகிரி செல்சியஸ்ல வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகி இருக்கும்னு அர்த்தம். 0 டிகிரி செல்சியஸ் வந்துட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா 0 கீழே போயிடுச்சுன்னா பனிக்கட்டி ஆயிரும். 0க்கு மேல வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? உருக ஆரம்பிச்சிடும். அப்போ வாட்டர் வந்து அனமோலஸ் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது முரண்பட்ட பண்புகளை எங்க கொடுக்கும் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ் டு 4 டிகிரி செல்சியஸ். ஏன்னா வாட்டருக்கு வந்து மேக்ஸிமம் டென்சிட்டி எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா 4 டிகிரி செல்சியஸ். 4க்கு கீழே பார்த்தீங்கன்னா டென்சிட்டி கம்மியா இருக்கும். அதனாலதான் பனிக்கட்டிக்கு டென்சிட்டி கம்மி, மேல மிதக்குது, வாட்டருக்கு மேல மிதக்குது. அப்ப இந்த 0 to 4 டிகிரி செல்சியஸ்க்குள்ள தான் வாட்டருடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வாட்டர் மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்டா இருக்கும், அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேவா, எஸ். ஸோ இது வந்து உங்க புக்ல தெளிவா கொடுத்துருப்பாங்க அனமோலஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னன்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரேடியேட்டர்ஸ்லாம் கூலன்ஸா வந்து வாட்டர் யூஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அதனுடைய ஹீட் கெப்பாசிட்டி அதிகம், ஹீட் கெப்பாசிட்டி அதிகம்ங்கிறது. ஓகே, எஸ். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ப்ரெஷர் எஃபெக்ட்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் வச்சுதான் ஃபேஸ் டயக்ராம் வரைகிறாங்க. ஓகே, ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் ஒரு டயக்ராம் போட்டாங்க அப்படின்னா அதை 3 ரீஜனா பிரிக்கிறாங்க, சாலிட், லிக்விட், வேப்பர். ஓகே, ஸோ இந்த சாலிடுக்கும் லிக்விடுக்குமான அந்த ஈக்விலிபிரியம் தான் என்னது? ஃபியூஷன். லிக்விட் வந்து சாலிடா கன்வெர்ட் ஆகுது. ஓகே, இது சப்ளிமேஷன். சாலிட் போர்ஷன் வந்து கேஸ் வேப்பரா கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா, இந்த போர்ஷன். இது வந்து இந்த போர்ஷன் ஃபியூஷன். இப்போ வேப்பரைசேஷன்னா லிக்விடுக்கும் வேப்பருக்குமான ஒரு விஷயம், கண்டென்சேஷனோ வேப்பரைசேஷனோ அந்த மாதிரி. அப்ப அந்த 3 கர்வ் மேபி இந்த क्वेश्चனை வச்சு கூட உங்களுக்கு எக்ஸாம் வரலாம். இதுல அந்த சென்டர்ல இருக்கக்கூடியது ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 273 கெல்வின் அப்படின்னு சொல்லுவோம். 273 Kelvin is 0 degree Celsius, which is nothing but your triple point of water. So at which all the phases are in the same state. Okay va, இந்த மூணுமே வந்து ஒரே நிலையில இருக்கக்கூடியது தான் என்னது? ட்ரிபிள் பாயிண்ட். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இதுக்கு அப்புறம் என்னது அப்படின்னா லேட்டன்ட் ஹீட் பத்தி பார்க்கணும். வாட் இஸ் லேட்டன்ட் ஹீட்? ஸ்பெசிபிக் ஹீட்னா வந்து 1 டிகிரி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த டெம்பரேச்சரை மட்டும் எடுத்து டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட மாஸுக்கு அந்த மாஸுக்கு வந்து ஹீட் பண்ணணும்னா எவ்வளவு ஹீட் தேவைப்படும்? அந்த மாஸினுடைய ஹீட் தான், அவ்வளவுதான். ஒரு சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்றதுக்கு எவ்வளவு ஹீட், அவ்வளவுதான். அதுதான் லேட்டன்ட் ஹீட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டெம்பரேச்சர் மட்டும் எடுத்துருவேன், தட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்ப என்ன யூனிட் வரும்? ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் அல்லது கலோரி கிராம் இன்வெர்ஸ், எப்படி வேணா போட்டுக்கலாம். இவங்க கலோரி கிராம் இன்வெர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூஷன் இருக்கு, அதாவது ஃபியூஷன் ப்ராசஸ்னா ஐஸ் இருக்குல்ல, ஐஸ் வந்து வாட்டரா மாறுது, சாலிட் வந்து லிக்விடா மாறுது. அப்போ அதுக்கு வந்து 80 கலோரி கிராம், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வேப்பரைசேஷன் அப்படின்னா வாட்டர் வந்து வேப்பரா மாறுது, அதுக்கு 540 கலோரி, 540 கலோரி பெர் கிராம் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இது வந்து நார்மலா லேட்டன்ட் ஹீட். இதுலயே வந்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னா இந்த ப்ராசஸ்க்கு, லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன்னா வேப்பரைசேஷன் அப்போ ஏற்படக்கூடிய இந்த லேட்டன்ட் ஹீட் அமௌண்ட். ஓகேவா, இதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு முக்கியமா இருக்கும், பிரின்சிபிள் ஆஃப் கலோரிமெட்ரி அப்படின்னு சொல்லி I'll explain. ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட்டை வந்து நீங்க வந்து ஒரு தெர்மலி கான்டாக்ட் கொண்டு வரீங்க, பக்கத்துல கொண்டு வரீங்க அப்படின்னா
the hot body and the cold body. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா hot bodyல இருந்து temperature transfer ஆகி heat வந்து flow ஆகி எங்க போகும்? cold bodyக்கும் போகும். அப்போ hot body வந்து heat loss பண்ணும். அப்போ heat lost by the hot body which is equal to heat gained by the cold body. This is the principle used in the calorimeter. Okay, so அந்த calorimeterகள்லாம் இந்த மாதிரியான principle தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். That is very important. இது one thing. இதுக்கு அப்புறம் we are moving to heat transfer. heat transfer டாபிக் போறோம். heat transferக்கு போறதுக்கு முன்னாடி we wanted to know what is conduction, convection, radiation. Okay, so the conduction, convection, radiation அப்படினா conduction நம்ம டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது modes of heat transfer. இந்த மூணுமே என்னது modes of heat transfer அப்படினு சொல்லுவோம். so conduction அப்படினா உங்களுக்கு solid particles இல்லையா, so அந்த சாலிடுக்குள்ள அந்த ஒரு சாலிடுக்குள்ள இல்ல ரெண்டு சாலிடுக்குள்ள இல்ல ஒரு சாலிடுக்குள்ளே அந்த ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. நம்ம மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மாலிகுல்ஸ் உடைய மூவ்மெண்ட் இருக்காது, ஹீட் தான் மூவ்மெண்ட் ஆகும். வேறஸ் பாத்தீங்கன்னா கன்வெக்ஷன் பாத்தீங்கன்னா இட் ரிக்வயர்ஸ் a மீடியம். ஓகேவா? இதுல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஹீட்டட் மீடியமா நான் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் வழி பக்கத்துல பாஸ் பண்ண வைக்கணும். ரெண்டு குழாய் வச்சுட்டு ஒரு குழாயில ஹீட் தண்ணி பாஸ் ஆனா இன்னொரு குழாயில உள்ள தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ஆகும். அதே மாதிரி ரேண்டமா இப்போ இங்க ஹை ஹீட் இருக்கு அப்படின்னா வீட்டுக்குள்ள ஹீட் இருக்குன்னா வீட்டுல இருந்து வெளியே வந்து நின்னா வாசல்ல நின்னா யாராவது புதுசா அவங்களுக்கு அந்த ஹீட் அப்படியே வெளியே வந்து அடிக்கும். ஸோ தட் இஸ் மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் தான் அந்த ஹீட்டை கொண்டு போய் கேரி பண்ணுது. ஸோ தட் இஸ் கன்வெக்ஷன். இதே ரேடியேஷனா இட் டஸ் நாட் ரிக்வயர். ஓகேவா? எனி மோட் ஆஃப் இது எனி மீடியம் இன்டர்வெனிங் மீடியம் இதுக்கு தேவையே கிடையாது. ஓகேவா? ஸோ இன்டர்வெனிங் மீடியம் இதுக்கு தேவை கிடையாது. அதனால தான் இதுதான் என்னது fastest mode of heat transfer. So radiation is the fastest mode of heat transfer. Yes, so radiation is the fastest mode of heat transfer. Okay, yes, okay. இப்போ ரேடியேஷனுக்கு வந்து மீடியம் தேவை கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சன்ல இருந்து நமக்கு பூமிக்கு லைட் வருது, மூன்ல இருந்து லைட் வருது. these are all the kind of radiation process. Okay, yes. இப்போ what I am going to do now, அதாவது ரேட் ஆஃப் ஹீட் வேரியேஷன் இப்ப பார்க்க போறோம். இந்த கண்டக்ஷன் கன்வெக்ஷன் எல்லாம் போகும் இல்லையா, சோ அந்த ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ, அந்த ஹீட் வந்து இந்த வழியா ஃப்ளோ ஆகுது. ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோனாலே என்னது Q divided by time. டைம் பொறுத்து ஹீட் வேரி ஆகுது ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ. I am going to denote it as H. whatever you want to wish நீங்க ஒரு டேர்ம் வச்சுக்கலாம். ஓகே, சோ அந்த H I am just denoting that K. Kங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் கிடையாது. இந்த இடத்துல Kங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி கேபிட்டல் K. A ஏரியா ஆஃப் தி பர்టిక్యులர் மெட்டீரியல். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், சோ இனிஷியல் டெம்பரேச்சர் அண்ட் அவுட்டர் டெம்பரேச்சர். ஓகே, லெந்த் மல்டிப்ளை பண்றேன். இது ஆல்ரெடி வந்து ஜூல் பெர் செகண்ட்ல யூனிட்ல இருக்கும். கரெக்ட்டா? எஸ். இது வந்து மீட்டர் ஸ்கொயர் மீட்டர். அப்போ மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆயிடும். இது கீழ வந்துச்சுனா மீட்டர் இன்வர்ஸ், டெம்பரேச்சர் கீழ வந்துச்சுனா கெல்வின் இன்வர்ஸ். ஓகே, ஜூல் பை டைம் அப்படினா என்னது வொர்க் பை டைம். அத வந்து வாட் பவர்னு எழுதலாம். வாட் மீட்டர் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். அப்போ this is nothing but your power அப்படிங்கற மாதிரி. இட்ஸ் a kind of பவர்ங்கற மாதிரி. ஓகே, ஏனா ஜூல் பெர் செகண்ட். அப்ப இதுதான் தெர்மல் கண்டக்டிவிட்டினுடைய யூனிட்ஸ். இதுக்கு வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா இதெல்லாம் போன வருஷம் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஓகே, எஸ். so these are the basic thing. இப்போ இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டில வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை நான் எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன் அப்படினா பாத்தீங்கன்னா Ka. இப்போ ரெசிஸ்டன்ஸ், தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் R. இது வந்து தெர்மல் ரெசிஸ்டன்ஸ்ங்கறனால RT ன்னு நான் டினோட் பண்றேன். இப்போ இந்த இடத்துல இந்த லெந்த் இருக்குல, இந்த லெந்த் டிவைடட் பை கேப் Ka இவ்வளவுதான். இந்த Ka வை கீழ கொண்டு வந்து போட்டுறணும். அப்ப இந்த ஃபார்முலாவை நான் எப்படி எழுதலாம்? H T1 T2 divided by RT ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா இந்த Ka வை அப்படியே கீழ போட்டாலும் அது மேலே கொண்டு போனாலும் ஒண்ணுதான். L by Ka ன்னு எழுதிக்கலாம். அப்ப அந்த L by Kங்கற டேர்மை டிஃபைன் பண்றேன். இதே மாதிரி தான் நம்ம ஒரு நார்மல் ரெசிஸ்டன்ஸ், எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம், ரோ L by A. அல்லது கண்டக்டிவிட்டில எழுதணும்னா L by சிக்மா A எப்படி வேணா எழுதிக்கலாம் இல்லையா? எஸ். சோ இது வந்து தெர்மல் ரெசிஸ்டன்ஸ்ல ரெசிஸ்டிவிட்டி, இது வந்து என்னது தெர்மல் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ரெண்டுக்குமே வேற ஒரு வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல ப்ராப்ளம் கேட்கும்போது இந்த யூனிட்ல இருந்து சீரிஸ் parallel கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்பான். ரெண்டு ராட்ஸ் வந்து சீரிஸா கனெக்ட் ஆயிருக்கு, அதாவது இப்படி கனெக்ட் ஆயிருக்கு ரெண்டு ராட்ஸ் அப்படின்னா parallel கனெக்ஷன், சரி சீரிஸ் கனெக்ஷன். இதே வந்து இப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா
which is nothing but parallel connection. அப்ப எப்படி ஃபார்முலா யூஸ் பண்றதுன்னா நீங்க ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுவீங்க? சீரிஸ்னா என்ன பண்ணனும்? ஆட் பண்ணனும். parallelனா இன்வெர்ஸ்ல பண்ணனும். similarly இந்த இடத்துல thermal conductivity சார் 1/k. இந்த இடத்துல இது வந்து இப்ப சீரிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படினா k1 k2 இது வந்து 1/k1 1/k2 அப்படி எழுதிக்கணும். k1 k2 கான ஃபார்முலா தான் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே. So given data வச்சு நீங்க ஃபார்முலா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அப்படினா அது obeys ஓம் லா இல்லையா? ஓம் லா என்ன சொல்லுது? V IR. அப்போ R வேணும் அப்படினா ஓகே. சோ நான் என்ன பண்ணனும்? V1 V2 அப்படியே கூட வச்சுக்கலாம் divided by I. இல்லாட்டி I என்கிட்ட வச்சு R கீழ கொண்டு எப்படி வேணா எழுதிக்கலாம். that is my choice. இதே வந்து தெர்மல்ல நான் எழுதணும் பவர் எழுதணும் அப்படினா I H எப்படி எழுதணும்? T1 T2 divided by RT thermal resistance. இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல எழுதி காட்டுறேன். சோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் ஆனதுன்னு சொல்லுவாங்க. உங்க புக்ல கூட டிஃபரன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஓகே. சோ நீங்க ஒரு வாட்டி வேணா ஒரு glance பார்க்கறதா இருந்தா பாத்துக்கங்க. ஓகே. Next Weidmann-Franz law. Okay. So Weidmann-Franz law அப்படிங்கிறது ஓகே. So Weidmann Franz law ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். thermal conductivityக்கும் electrical conductivity ஓகேவா? electrical resistivity கிடையாது. conductivity ஓகே. இந்த ரெண்டுக்குமான ரேஷியோ வந்து constant அப்படினு சொல்லிட்டான். one thing okay which is equal to constant. similarly இந்த ரெண்டு ரேஷியோ எல்லா மெட்டல்ஸ்க்குமே அதாவது என்ன சொல்ல வரா அப்படினா directly proportional to temperature அப்படினு சொல்லிட்டான். ஓகே. அதாவது ஒரே சிச்சுவேஷன்ல ஒரே பொசிஷன்ல ஒரே ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எந்த மாற்றமும் நீங்க பண்ணல ஓகேவா? அந்த ஒரே மாற்றத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரே டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு மெட்டீரியலுக்குமே பாத்தீங்கன்னா அதனுடைய தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ரேஷியோ கான்ஸ்டன்டா இருக்கும். சப்போஸ் டெம்பரேச்சர் அதிகரிச்சீங்கன்னா அந்த ரேஷியோ வந்து அதுக்கு ஏத்த மாதிரி வேரி ஆகும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் என்ன பண்றேன்? k/σt which is equal to constant எடுத்துக்கிறேன். சப்போஸ் ரெண்டு டிஃபரண்ட் மெட்டீரியல் எடுத்து ஓகேவா? அது வந்து k1 σ1 t1 எடுத்துக்கலாம். இன்னொரு டிஃபரண்ட் மெட்டீரியல் அப்படினா k2 σ2 t2 அப்படினு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கான்செப்ட் தெரியாது அது கேப்பா. அப்ப நம்ம ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணா கிடைச்சிடும். ஏன் ஈக்குவேட் பண்றோம் அப்படினா இதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் இதுவும் கான்ஸ்டன்ட். ரெண்டு கான்ஸ்டன்ட்டும் சேமா தான் இருக்க போகுது. வேல்யூ மாறினாலுமே எல்லா வேல்யூ மாறினாலும் டிவைட் பண்ணி கொண்டு வர ஆன்சர் ஒண்ணா தான் இருக்க போகுது. நம்ம லாலே சொல்லிட்டா Weidmann-Franz law. அப்ப ப்ராப்ளம் இந்த மாதிரி வரலாம். அப்ப டக்கு நம்ம யோசிக்கணும். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி கொடுத்துக்கானா ஓகே, டெம்பரேச்சர் கொடுத்துக்கானா ஓகே, வேற என்ன கொடுத்துருக்கான் k கொடுத்துக்கானா ஓகே. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு இந்த ஃபார்முலா நமக்கு யோசிக்கணும். இந்த ரெண்டு ஏன்னா பிசிக்ஸ் மட்டும் தான் நமக்கு நிறைய டைம் எடுக்க போகுதுன்னு we know very well இல்லையா? அப்ப அதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சமாவது முன்னெச்சரிக்கையா நம்ம இருக்கணும். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். அப்படி நிறைய சால்வ் பண்ணாட்டி கூட ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல கேட்டதாவது திருப்பி சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். அப்பதான் நம்மளால அட்லீஸ்ட் ஒரு பர்டிகுலரா கேப்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கான டாஸ்க் என்னதுன்னா growth of ice. உங்க புக்ல இருக்கும் இது வந்து ஆனா டீடைலா இருக்காது. நீங்க செக் பண்ணிக்கங்க. growth of ice னா இப்போ ஒரு லேக் இருக்கு, ஒரு ஏரி இருக்கு அப்படின்னா அதுல வந்து மேல வந்து ஐஸ் படலம் படிகிறது. அது எப்படி டைம் பொறுத்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை நீங்க செக் பண்ணிக்கங்க. ஸோ டைம் வேரியேஷன் ஆஃப் growth of ice. இப்போ ஒரு லேக் இருக்கு அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸை விட ஃப்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும்போது மேலே அப்படியே ஐஸ் படியும். ஏன் மேலே படிக்குது? ஏன்னா வந்து என்ன ஆகுது? ஐஸ் வந்து மிதக்கும். ஏன்னா டென்சிட்டி கம்மி. வாட்டரோட டென்சிட்டி எப்போ அதிகம்? 4 டிகிரி செல்சியஸ்ல தான். ஓகே. ஸோ இதனால இந்த கான்செப்ட் வச்சு ஐஸ் ஃபார்ம் ஆகும். ஐஸ் வந்து அப்படியே கீழே ஃபார்ம் ஆகிட்டே போகும். அது எந்த ரேட்ல ஃபார்ம் ஆகும்? ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஐஸ் growth அப்படின்னு போட்டிங்கனாலே நெட்ல வரும். அது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த கான்செப்டை தெரிஞ்சு வச்சுக்கணும். தட்ஸ் இட். ஓகே. ஸோ இன்னும் வந்து நோட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில குறிப்பிட்ட லாஸ் மட்டும் இருக்கு. அதையுமே நம்ம பார்த்து முடிச்சிருவோம். ஸோ ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா நீங்கள் இந்த எனர்ஜி இந்த இடத்துல எப்படி சொல்ல வர்றாங்க அப்படின்னா எனர்ஜினா நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம்? ஜூல்ல சொல்லுவோம். பட் here they are defining the energy as energy per unit area per second. புரியுதா? ஒரு செகண்டுக்கு ஒரு யூனிட் ஏரியாவுல எவ்வளவு ஒரு எனர்ஜியை ஒரு பிளாக் பாடி டிரான்ஸ்மிட் பண்ணுது. அப்ப பிளாக் பாடினா என்ன? பிளாக் பாடினா
டிரான்ஸ்மிஷன் அப்சர்வ் பண்ணக்கூடிய எனர்ஜியை வந்து வெளியவும் விடாது, ஓகேவா? அதே மாதிரி அப்சர்வ் பண்ணக்கூடிய எனர்ஜியை வந்து அப்படியே முழுசா அப்சர்வ் பண்ணிக்கும். டோட்டல் எனர்ஜியை என்டையரா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறது தான் பிளாக் பாடி. அப்போ அதனுடைய அப்சர்ப்டிவிட்டி பாத்தீங்கன்னா யூனிட்டியா இருக்கும் பிளாக் பாடிக்கு. ஓகே, அந்த ஒரு பெர்ஃபெக்ட்லி பிளாக் பாடி வந்து எவ்வளவு எனர்ஜியை வந்து எமிட் பண்ணுது அப்படிங்கிறது, ஒரு செகண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளவு எமிட் பண்ணுது அப்படிங்கிறது which is directly proportional to the fourth power of its absolute temperature. Okay, அப்ப அந்த கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனல் பண்ணதுக்காக நான் சிக்மா ஆட் பண்றேன். this is called Stefan Boltzmann constant. Okay, and the value is 5.67 10 to the power minus 8 watt meters per power minus 2 and Kelvin power minus 4. That is very important. ஓகே, சப்போஸ் பாடி வந்து பெர்ஃபெக்ட்லி பிளாக் பாடி கிடையாதுன்னா ஈங்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா பெர்ஃபெக்ட்லி பிளாக் பாடிக்கு ஈ ஈக்குவல் டு 1, அதை வச்சு தான் நான் இதை கொண்டு வருவேன், ஓகேவா? அப்போ ஈ 1 போட்டேன்னா இது எனக்கு கிடைச்சிடும் பெர்ஃபெக்ட்லி பிளாக் பாடி. இல்லாட்டி ஈ வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, ஸோ அவ்வளோதான். தட்ஸ் இது வந்து என்னதுன்னா ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா. இதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம அந்த அப்சார்ப்டிவிட்டி, டிரான்ஸ்மிட்டிவிட்டி, இந்த கான்செப்ட், பிளாக் பாடி பத்தி இன்னும் டீடைலா சும்மா நெட்ல நீங்க கிளான்ஸ் உங்க புக்லயே தெளிவா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வேணா சும்மா கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல இருந்து தியரி கொஸ்டின் 1 or 2 கொஸ்டின் வரலாம் மேபி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஓகேவா, கிர்ச்சாஃப் லா ஆஃப் ஹீட் ரேடியேஷன். கிர்ச்சாஃப் லா ஆஃப் ஹீட் ரேடியேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, emissivity divided by absorptivity will gives you the ratio வந்து எனர்ஜியை கொடுக்கும்னு சொல்லுது. ஒரு குறிப்பிட்ட வேவ்லென்த், இப்போ ரேடியேஷன் இருக்கு அப்படின்னா இதனுடைய கிர்ச்சாஃப் லா என்ன சொல்லுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட வேவ்லென்த் லாம்டாவில் இருக்கக்கூடிய ஒரு ரேடியேஷனுடைய எமிசிவிட்டியோ, அந்த பர்டிகுலர் வேவ்லென்த்ல உள்ள எமிசிவிட்டி அண்ட் அப்சார்ப்டிவிட்டி, இந்த ரெண்டுகளுடைய ரேஷியோ நமக்கு எப்படி கிடைக்கும்னா அந்த வேவ்லென்த்ல அந்த ரேடியேஷனோட எனர்ஜியா கிடைக்கும். இதுதான் என்னது கிர்ச்சாஃப் லா, ஓகேவா? ஸோ கிர்ச்சாஃப் லா கரண்ட்ல மட்டும் கிடையாது, இதுலயுமே இருக்கு. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். ரொம்ப 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 சிம்பிள். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் என்னன்னா, ரேட் ஆஃப் கூலிங், அதாவது ஒரு டைமை பொறுத்து ஹீட் வேரி ஆகும், குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால தான் என்ன பண்றேன், நெகட்டிவ் சிம்பிள் போடுறேன். K தெர்மல் கண்டக்டிவிட்டி, டெல் Tங்கிறது T மைனஸ் TS. ஓகே, இப்போ ஒன்றும் கிடையாது, ரேட் ஆஃப் கூலிங் நெகட்டிவ்ல போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல என்ன ஆகும், அதிகமாகும். எப்போ அதிகமாகும், சரௌண்டிங் டெம்பரேச்சர் அதிகமாகும் போது. அப்போ சரௌண்டிங் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸை வந்து டிபெண்ட் பண்ணக்கூடியதான் ரேட் ஆஃப் கூலிங். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த என்னோட இந்த ஒரு மார்க்கர்னுடைய டெம்பரேச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 10 டிகிரி செல்சியஸ், சரௌண்டிங் டெம்பரேச்சர் 5 டிகிரி செல்சியஸ்னா இது கூலா இருக்காது, இது ஹாட்டா தான் இருக்கும், ஓகேவா? இதே வந்து சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரி செல்சியஸ்னா சாரி சரௌண்டிங் டெம்பரேச்சர் அதிகமாயிடுச்சுன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப கம்மியாயிரும், அப்போ இது கூலாயிரும். அந்த அப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, சரௌண்டிங் டெம்பரேச்சர் அந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் கம்மியாக கூலிங் இருக்கும், அந்த இடத்துல கூலிங் இருக்கும். அதுதான் ரேட் ஆஃப் கூலிங், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா, ஒரே ஒரு லா மட்டும், அதாவது ஒரு குறிப்பிட்ட ரேடியேஷன் உடைய மேக்ஸிமம் வேவ் லென்த் இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் வேவ் லென்த், அந்த கரஸ்பாண்டிங் வேவ் லென்த்தையும் அந்த வேவ் லென்த்ல இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரையும் மல்டிப்ளை பண்ணா கான்ஸ்டன்ட். இதை வச்சு உங்களுக்கு ப்ராப்ளம்ல கேட்பாங்கப்பா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பத்தி சும்மா ஒரு சில புக்ல வந்து ஒரு சில நோட் கொடுத்துருப்பாங்க, சும்மா என்னன்னு அது வந்து நீங்க பயாலஜில படிப்பீங்க, தட் யூ நோ வெல். பட் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் அப்ளிகேஷன் ஓரியன்டா வரும்போது நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, இதுக்கும் கிரீன் ஹவுஸ் கேஸுக்கு என்ன எஃபெக்ட். ஏன் நான் உங்களையும் நான் ஒரு 70% 30% ஒர்க் அசைன் பண்ணேன்னா, ஸோ தட் யூ கம் ஃபார்வர்ட். ஓகே, நீங்களும் அந்த மோட்டோவோட பண்ணும்போது தான் என்னதான் இருக்குன்னு தெரியும். நான் சொல்லி புரியணுங்கிறதுலாம் கம்பல்சரி கிடையாது இல்லையா, தட்ஸ் இட். ஓகே, ஸோ ஈஸியான விஷயத்தை வந்து தவற விட்டுற வேண்டாம், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, டெஃபினெட்லி யூ வில் ரீப் த ஃப்ரூட். ஓகே, ஸோ ரிமைனிங் வீடியோஸ் நம்ம அடுத்தடுத்த இதில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.